சரவணன். மது ஒழிப்பு போராளி மருத்துவர் ஐயா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்ன ஐயா ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயற்குழு கூட்டம் சென்னை சூளைமேட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் பகுதி தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளரும் முன்னாள் ரயில்வே துறை இணை அமைச்சருமான ஏ மூர்த்தி மற்றும் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் கே பாலு மற்றும் மாநில தேர்தல் பணிக்குழு தலைவர் மு ஜெயராமன் ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி குறித்தும் பாக பொறுப்பாளர்கள் நியமிப்பது குறித்தும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் இக்கூட்டத்தில் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி வருகிற 20ஆம் தேதி அனைத்து சமுதாய தலைவர்கள் மற்றும் சில கட்சியின் தலைவர்களுடன் இணைந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும், இதில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் வன்னியர் சங்கத்தினர் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து நடத்தும் சித்ரா பௌர்ணமி விழாவிற்கு பாமகவினரும் வன்னியர் சங்கத்தினரும் மாவட்டம், பகுதி, வட்டம் என்று சென்னை முழுவதும் சுவர் விளம்பரம் மற்றும் போஸ்டர், பேனர்கள் வைக்க வேண்டும் உள்ளிட்ட 7 முக்கிய தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இக்கூட்டத்தில் சென்னை மாவட்ட பொறுப்பாளர்கள், பகுதி பொறுப்பாளர்கள் என்று பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பாட்டாளி மக்கள் கட்சி சென்னை மாவட்டத்துடைய செயற்குழு கூட்டம் இங்கே சென்னையிலே சூளைமேடில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயாவை கட்டளையிட்டு நம்முடைய கட்சியுடைய தலைவர், முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினரான அன்பு மகாதாசனை கட்டளையிட்டு சென்னை முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்டங்கள் எட்டிருந்தாலும் கூட சென்னையில் இருக்கின்ற பகுதிகள், சட்டமன்ற தொகுதிகள், 16 சட்டமன்ற தொகுதிகள் கட்சியிலே கிட்டத்தட்ட 32ஆக பிரிக்கப்பட்டு 32 பகுதியுடைய செயலாளர் தலைவர்கள் அழைத்து, அதே வட்டத்துடைய நிர்வாகிகளை கிட்டத்தட்ட 107 வட்டத்தை போல இருக்கிறது. அந்த 107 வட்டத்தில் பாட்டாளி பிரிக்கப்பட்டு 214 வட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும். அது சம்பந்தமாக இந்த கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றி அதில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி கட்சியுடைய நிர்வாகிகள் போட வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடி சுமார் குறைந்தது 15 பேர்பட்ட பொறுப்பாளர் தேர்வு செய்து அந்த 15 பொறுப்பாளர்களும் அவர்களோடு வீடுகளாக சென்று கட்சியுடைய கொள்கையை, கட்சியுடைய சேர்த்து அங்கே சொல்லி மக்களுக்கு என்ன செய்வோம், நம்ம என்ன செய்வோம் என்று எங்கள் ஐயாவும் சுதந்திரமாக கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் வந்து சென்னை சிங்கார சென்னை சொன்னார்கள், எதிர்ப்பு சென்னை சொன்னார்கள், கிரேட்டர் சென்னை சொன்னார்கள். இந்த கிரேட்டர் சென்னை அவர்கள் நம்ம அனைவருக்கும் இப்படி தான் நாங்கள் வந்தால் செய்வோம் அந்த திட்டத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் சொன்னார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடி 15 பேர் தேர்வு செய்ய அந்த வாக்குச்சாவடி பொறுப்பாளரை பார்த்து வீடுகளாக சென்று அந்த உறவுகார வீட்டிலும் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் இருக்கிற பொறுப்பாளரை பார்த்து ஒரு வாக்குச்சாவடி குறைந்தது 500 மேற்பட்ட பொறுப்பாளரை அழைத்து போட்டு தேர்தல் சந்திக்க வேண்டும், நம் கட்சியில் தேர்தல் சந்திக்க சொன்னார்கள். இது சம்பந்தமான கூட்டம் ஒவ்வொரு மாவட்ட கூட்டங்கள், பகுதி கூட்டங்கள், வட்ட கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு வருகின்ற 29ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைமையிலே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்க கோரி 10ஆம் தேதி சென்னை தியாகராஜ நகரில் விடுதலையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைத்து சமுதாய தலைவர்கள், கட்சி தலைவர்கள் அந்த விடுதலை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டோம். ஒரு ஆர்ப்பாட்டம் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் சொல்லி சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் சொன்னார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். உடனடியாக இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலத்திலே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்படுத்தி விட்டார்கள். இதை உடனடியாக தமிழகத்தில் முதல்வர்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வருகின்ற 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு வள்ளுவர் கோட்டத்திலே மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் சொன்னார்கள். அந்த ஆர்ப்பாட்ட சம்பந்தமாக ஒவ்வொரு மாவட்டத்தில் குறைந்தது 1000 பேர் வர வேண்டும், சென்னை மட்டும் வர வேண்டும் என்று தீர்மானம் கட்சியில் ஒவ்வொரு குடும்பத்தோடு வர வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இதே தீர்மானம். அது மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சிய நிறுவனத்தில் மருத்துவர்கள் வருகின்ற மே மாதம் மாமல்லபுரத்தில் இருக்கின்ற 11ஆம் தேதி நடைபெற்ற சித்திரை பெரு விழா, சித்திரை முழு விழா, அப்போது
அந்த ஆண்டுதோறும் நடத்துவோம். கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலம் நடத்தவில்லை. அந்த விழா நடத்த வேண்டும். அந்த விழாவுக்காக சென்னை இருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர்கள், பகுதி பொறுப்பாளர், வட்ட பொறுப்பு, அணி பொறுப்பு அத்தனை பேரும் அவங்க சொந்த வீட்டை விளம்பரம் செய்ய வேண்டும். அரசியல் அனுமதி பெற்று அங்கே விளம்பரம் செய்ய வேண்டும். குடும்பத்தோடு லட்சக்கணக்கான பேர் கூடுகிற கூட்டம், கிட்டத்தட்ட 50 லட்சம் மேற்பட்ட மக்கள் கூட வேண்டும் என்று எங்கள் கட்சியின் தலைவரான அன்பு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கார்கள். அது சம்பந்தமாக தீர்மானம் பண்ணியிருக்கிறார். இது தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி போன முயற்சிகள் அனைவரும் குடும்பத்துடைய உறவுகள் அத்தனை பேரும் குடும்பத்தோடு வர வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன். செய்திகளை சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.